வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கலாக்காய் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்ல மருத்துவ குணம் உள்ளதுங்க. சீசன் அப்போ தான் இது கிடைக்கும் போது நம்ம ஊறுகாய் போட்டு வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு போட்டு ட்ரையாக வறுத்து எடுக்கணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது. கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதே பேனில் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி ஊறுகாய் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். எந்த ஊறுகாய் பண்ணுறதா இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றியே பண்ணுங்கள். 1 ஸ்பூன் கடுகு போட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கலாக்காவை நான் நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சேன். அதை அப்படியே உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ நம்ம ஆற வச்சது நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கலாக்காயில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூளை போட்டுக்கலாம். பாருங்கள், நசுங்குது. இப்போ தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இதை கலந்து விடணும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சதை அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த வெந்தயம் கடுகு அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் அது எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. நம்மளோட ஊறுகாய் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். நான் கொஞ்சமாக ரெடி பண்ணதுனால நார்மல் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் ஒன்று கண்ணாடி பாட்டில் எடுத்து வைங்க, இல்லாட்டி பிளாஸ்டிக் பாக்ஸில் எடுத்து வைங்க. ஏர் டைட்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணலாம், வெளியும் வச்சுக்கலாம். இது கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.